எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தன் குட்டிகளில் ஒன்றை வளர்த்து பாலசிங்கமாக்கி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. 4 புறஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டது. அதை சங்கிலிகளினால் கட்டி எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனம் ஏன் எகிப்து தேசத்திற்கு போனது அது நமக்கு தெரியும். பஞ்சம், அங்கே தான் உணவு இருந்துச்சு. யோசேப்பு அங்கே இருந்தால் ஆகையினால போனாங்க. சுமார் 70 பேர் போனாங்க. ஆனால் இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க கட்டி சங்கிலிகளினால் கட்டப்பட்டு அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இது எழுத்தின்படியான சங்கிலி இல்லை, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கட்டப்பட்டு, நான் ஆவியில் கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன்னு பவுல் சொன்ன மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையால் கட்டப்பட்டு அவர்கள் எகிப்துக்கு போனாங்க. ஒன்று, அவங்க ஏன் ஆண்டவர் அவங்கள எகிப்துக்கு கொண்டு போனார்? ஏன் உணவு இவங்களுக்கு கானானிலே உணவை கொடுக்கக்கூடாதா? ஏசாயா 60 என்ன சொல்கிறது? ஜாதிகளும் ராஜாக்களும் ஜாதிகளும் உன் ஒளியினிடத்திற்கு வருவார்கள். அப்போ அது எதிர்காலத்தில் 1000 வருஷ அரசாட்சியில் அது நடக்கும் என்றால் அது யாக்கோபு காலத்தில் ஏன் நடந்திருக்க கூடாது? அங்கே தானியம் இருந்திருக்கணும். யோசேப்பு வீட்டில் தானியம் இருந்து உலகமே அங்கே தானியத்துக்காக நின்று இருக்க வேண்டுமே. அது அல்லவா சரியான காரியம். ஏன் அது நடக்கலைன்னா, இவங்க மனுஷரை பட்சிக்கிறவர்களாக இருந்தார்கள். யாரை பட்சித்தாங்க இவங்க? ஒன்று மட்டும் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யோசேப்பை பட்சித்தார்கள். ஆதியாகமம் 50:17 சொல்கிறது, 10 யாக்கோபினுடைய 10 பிள்ளைகள், 10 கோத்திர பிதாக்கள் யோசேப்புக்கு துரோகம் செய்தார்கள். யோசேப்பை அடிமையாக விற்று போட்டார்கள். ஒருத்தன் பிறக்கும் போதே அடிமையாக இருக்கிறது வேற. ஆனால் ஒரு செல்வ செழிப்பில், ஒரு செல்வ சீமான் வீட்டில் செல்லப்பிள்ளையாக வளர்ந்த ஒருவனை, சொந்த சகோதரனை அவங்க அடிமையாக விற்றார்கள். அதனால தான் ஆதியாகமம் 50:18 அவங்க 10 அண்ணன்மாரும் யோசேப்பு முன்னால் விழுந்து, நாங்கள் உம்முடைய அடிமைகள் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவர்கள் உயிரை காத்தார். ஆதியாகமம் 50:20 சொல்கிறபடி அவங்க உயிரை காத்தார். அவங்களை போஷித்து உயிரை காத்தார். ஆனால் அவங்க ஏன் அடிமையாக்கப்பட்டார்கள் எகிப்தில்? காரணம் இதுதான். காரணம், அவர்கள் பண்ணின துரோகம். யோசேப்பை பட்சித்தார்கள். இன்னும் வேற யாரையெல்லாம் பட்சித்தார்கள்னு தெரியல. மனுஷரை பட்சித்தது என்று இஸ்ரவேலை குறித்து, அது மனுஷரை பட்சித்ததனால்தான் எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஏன் 400 வருஷம் ஏன் அங்கே அடிமையாக இருந்தாங்க? எசேக்கியேல் 20:8, அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் 2 பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் அரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்கிறேன். எசேக்கியேல் 20:8 ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவங்க ஏன் அங்கே அடிமையானாங்க? முற்பிதாக்கள் யோசேப்பை அடிமையாக விற்றதனால அவங்களுடைய பிள்ளைகள் அடிமையாக்கப்பட்டார்கள். முற்பிதாக்களே கூட ஒரு விதத்தில் யோசேப்புக்கு நான் உனக்கு அடிமைன்னு போய் முன்னால் விழுந்தாங்க. அவர்களை அவன் அடிமை ஆக்கவில்லை. ஆனால் மனசில் அவங்க ஒரு அடிமையாக தான் இருந்தாங்க. யோசேப்புக்கு மனதளவில் அவங்க அடிமையாக தான் இருந்தாங்க. ஏன் 400 வருஷம் நீடிக்கணும்? ஆதியாகமம் 15, 13, 16 சொல்லுகிறபடி 400 வருஷம் ஏன் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கணும், உபத்திரவத்தில் இருக்கணும்? 4 தலைமுறை ஏன் இருக்கணும்? அந்த 4 தலைமுறைனாலே அக்கிரமத்தை ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிறவர். இவங்க அங்கே போய் என்ன பண்ணாங்க? விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணதுனால தான் அடிமையாக்கப்பட்டது யோசேப்புக்கு செய்த துரோகத்தினால். ஆனால் 400 வருஷம் அந்த அடிமைத்தனம் நீடித்தது இவர்கள் விக்கிரக ஆராதனை பண்ணினதினால். இது வேதத்தில் ரொம்ப பட்டவர்த்தனமாக, ரொம்ப வெளியரங்கமாக சொல்லப்படலை. ஆனால் இந்த 2 வசனங்களில், எசேக்கியேல்ல 19ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களில், 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில்
மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எந்த ஒரு ஊழியக்காரரும் இதை சொல்லி இது வரைக்கும் கேள்விப்படலை, எந்த புஸ்தகத்திலையும் படிக்கலை. நான் நேரடியாக இந்த வசனங்களில் இருந்துதான் இந்த ஒரு வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆகவே இன்னும் சொல்ல போனா யோசேப்பா அவர்களை மன்னிச்சிட்டான். ஆனா கர்த்தர் அவங்கள மன்னிச்சாரு. அவங்க பேரை தானே புதிய எருசலேமில் 12 வாசல்களுக்கும் ஆண்டவர் வைக்கிறாரு. கர்த்தரும் மன்னிச்சாரு. ஆனாலும் அவங்க அடிமையாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அது விக்கிரகாராதனை பண்ணதுனால அது நீண்டு விட்டது 4 தலைமுறைக்கு. அதனால நாம் கவனமாக இருப்போம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இன்னும் கர்த்தரை விட்டு விலகி போனா அது இன்னும் நீண்டு விடும். ஆகவே இஸ்ரவேலர் செய்த தவறை செய்யாதபடி எகிப்தை தவிர்க்க, எகிப்துக்கு போகக்கூடாது. தப்பி தவறி போயிட்டா கூட அதிலிருந்து உடனே சீக்கிரமாக விடுபட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.